இது என்னடா ஆட்டுக்கால் மாதிரி இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப நானும் அப்படிதாங்க நினைச்சேன். சைவ ஆட்டுக்கால், அதாவது மொடவாட்டுக்காலுங்க. மொடவாட்டுக்கால் வச்சு சூப் செய்யலாமா? மொடவாட்டுக்கால தோல் எல்லாம் சீச்சிட்டு நடுவுல இருக்கிற பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட இஞ்சி மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ள. துண்டு துண்டா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம அரைங்க. அடுப்புல சட்டி வச்சுட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொடவாட்டுக்கால் ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க. முட்டி வலி, இடுப்பு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இந்த மொடவாட்டுக்கால் மலையோரத்துல தான் கிடைக்கும். சூடான சட்டியில எண்ணெய் ஊத்திக்கோங்க. வெட்டி வச்ச வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நான் காமிக்கிற அளவே போடுங்க. ரொம்ப போட்டா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லா இருக்கும். நல்லா பச்சை வாடை போற அளவு வணக்கிக்கோங்க. ஒரு குட்டி தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. எப்பப்ப மொடவாட்டுக்கால் கிடைக்குதோ அப்பப்ப இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அரைச்சு வச்ச மொடவாட்டுக்காலையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய முழு பூண்டை நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. எங்க அம்மாக்கு சிக்கன் குனியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காய்ச்சல் நல்லானதுக்கு அப்புறமும் முட்டிக்கு வீக்கம், வலி எல்லாம் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க டெய்லியுமே சூப் ரெடி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. டேஸ்ட்டும் நல்லாதாங்க இருக்கும். அதே மாதிரி ஹெல்தியானதும். நார்மலான ஆளுங்களும் சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மஞ்சத்தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு குட்டி ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. மொடவாட்டுக்கால் மோஸ்ட்லி கொடைக்கானல், ஏற்காடு, கொல்லிமலை இந்த மாதிரி ஏரியாவில் நிறைய கிடைக்கும். கொஞ்சம் சீப்பான ரேட்டுக்கும் கிடைக்கும். நம்மளுக்கு இது எப்போ கிடைக்குமோ அது மாதிரி டைமில் வாங்கி நம்ம பயன்படுத்திக்கணுங்க. தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா கூட சொல்லி வாங்கி சாப்பிடுங்க. எங்க அம்மாவும் இந்த மொடவாட்டுக்காலை எங்க மாமா பையன் கிட்ட சொல்லி விட்டு தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா உங்க ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். என்னுடைய எல்லா வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா அந்த பெல் ஐக்கான், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ருசியான ஹெல்தியான மொடவாட்டுக்கால் சூப் ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்க, சும்மா ருசி அல்லும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ரெசிபியோட வரேன். இப்போதைக்கு பாய் பாய்.